அரிசிகள் ஒரு தண்ணி மட்டுமாமா 500 ஏக்கரா எவ்வளவு ஒரு சேனை பலபலம் என்கிட்ட இருந்து விட்டு போட்டோம். நம்பருக்கும் பிரம்மா விஷ்ணு ருத்திரன் படங்கள் அழைத்தல் படத்தல் 500 அரிசி தண்ணி அரிசி சாப்பிடுறதுக்கு நம்மளால முடியாது.
அவளை தண்டா மாமா அந்த அவன் ஒரே ஆளு 13 சண்டையில என்னுடைய 60 பிள்ளையும் ஒரே மாமா கொஞ்சம் கூட 60 பிள்ளை என்ன பண்ண போகுது நீ ஒரு ஆள் இருந்தா போறாது நான் எதுக்கு ஆகிறேன் 60 பிள்ளை எதுக்குமே பயப்படாதோ நாங்க இருக்கும்போது வாங்கிக்கிறேன் உங்களுக்கு குடிச்சா சோறு இது எல்லாம் மங்கரண்டா நீங்க மாமா போகட்டும் மாமா ஆமா என் தம்பி மார்கள் இருந்தாங்க எங்க தம்பி 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 அங்க பூரா தண்டு போறோம் போன போறோம் போ பின்னா பின்னா உனக்கு ஆமா மாதிரியா நாங்க இருக்கும் போதா பொண்ணுக்கு ஒன்றாயிருந்தா பொண்ணுக்கு சத்தியமார்கள் ஒரு ஆள் கூட இல்லையே அந்த பாகமெல்லாம் அவனு பங்கு கொடுத்தால அதான் போய் சொல்றாங்க சூடு கொஞ்சம் சொன்னா போதும் கொஞ்சம் அடிப்பான் அது உண்மைதான் முதல் நாள்ல இருந்து தான் என் வீட்டு சொந்தலாம் சொல்லுங்க என்ன மகாராஜா ஏது மகாராஜா நானும் தான் சாவணும் மகாராஜா அவர்களே. இப்படி முதல் நாள் சண்டையில இருந்து அந்த தேவடியா மக்களுக்கு தானே ஜெயம் ஆகுது. நம்மளுக்கு ஒரு நாள் கூட வெற்றி ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பாங்கினால் சட்ட துரோணாச்சாரி மடிந்தார் புஷ்பத்தினோட கருத்தினார். ஆமா என்னடா இது நமக்கு ஒரு நாள் கூட வெற்றி இல்லையா அப்படின்னு எங்க மாமா தான் சொன்னாரு. ஆமா மருமகனே நடக்கும் மாமா என்ன சொல்றாரா அது பிரகாரம் நடப்பான். உடனே என்ன செய்ய அந்த 15 நாள் சண்டை முடிந்தவுடன் மாமாவுடைய வார்த்தை கேட்டு ராஜண்டை ஏற்படுத்து இரவுல வந்து சண்டை செய்யும் அந்த வார்த்தை வருமா நான் சொல்ல உனக்கு தெரியும் யாரும் இல்லையா அந்த உபாயம் சொல்லு மாமா உபாயம் சொல்லதான் சரியா மாமா மட்டும் தான் இருக்காரு. ஆமா உடனே மாமாவுடைய வார்த்தை கண்டு இரவு சண்டை ஏற்படுத்தினார். அந்த 5 பசங்களுக்குள்ள எவனா ஒருத்தன் அடிச்சு செத்து போட்டா அந்த 4 பேர் செத்து போட்டா 5 பேர் மாட்டானுங்க. அப்படி மாமாவுடைய யோசனை வைத்து இரவு சண்டை ஏற்படுத்தினேன். அந்த இரவு சண்டையில யாரு இந்த படையில இருந்து போறது யாரையா என் தம்பி துச்சாதனம் இரவு சண்டையில சென்று இதை போல கடல் இருந்த சேனை அந்த சேனைக்குள்ள புகுந்து என் தம்பி சண்டை செய்யறான். வீரனா உனக்கு தெரியுமா? ஆமா அப்படி யுத்தம் செய்து கொண்டிருக்கும் முதல் நாள் சண்டையில இருந்து போமா சண்டை செய்வான். அந்த வீமம் பையன் கையில மட்டும் படாத கண்ணுகள் படாத ஓடந்துருவான். இப்படியா சண்டை செஞ்சிருந்தான். இவன் ஒரு உருவா என் தம்பி ஒரு உருவா யுத்தம் செய்திருந்தால் இவன் அந்த கறி பையன் அவன் வெகு தூரத்தில் சண்டை செய்யறான். சண்டை செய்யும் போது கறி பையன் தம்பி பார்த்து வச்சார். பார்த்துட்டு இது போல கடல் இருந்த சேனையாச்சு வழிவிடு நான் சொன்னா இல்லையா இல்ல சம்பாத்தால வாரி பின்னால 2 கையில அப்படி கட்டா சொன்னா அத போல எதிர இருக்கிற சேனையை பூரா வாரி பின்னால மேல போட்டு நேரா போய் தம்பி முடி பிடிச்சான்.
நீ அப்பெல்லாம் எங்க இருக்க? மயிர் மகாராஜா மயிர் மகாராஜா இத போல தம்பியை பிடிச்சு இப்படி தலைக்கீழ இப்படி பிடிச்சிட்டோம். ஆமா குதிகால் ஆயுத போட்டு தொங்க விடுவாங்களே அத போல இந்த கையில பிடிச்சிக்கலாம், பேச கையில பிடிச்சிக்கலாம், சோத்து கையில கதை வச்சுக்கலாம். கதை நான் எங்க இருக்கிறான்? எங்க இருக்கீங்க? ஒரு ரதத்து இங்க நின்னு பாக்குறாங்க. ரதத்து மறந்து நிக்கிறீங்க. தம்பி விடுறானா? விடலையா? தம்பி விடலையா? மூச்சுல குத்துறானா? குத்துறானா? ஏன் போய் கேட்டுக்கலாம் நீ? நான் யாரு போய் கேட்டா என்ன இந்தாண்டு கையில பிடிச்சிட்டு போறான். அண்ணாட என் கதை குலசாட்டு. ஆமா. உடனே என்ன பண்ணா? உடனே தம்பி உடனே கதையும் விடல. உடனே என்ன செய்தான்? அந்த கடல்ல இருந்த சேனையில படுபாதனாக முடியாத உற்சாகனுக்காக மருந்து இருவகை சேனைகளை யுத்தம் செய்து இவனுக்காக பரிந்து யாரு ஒண்ணுமா வரலாம் அப்படின்னு கூறுறான் அந்த கரிப்பையன். என் படையில எவன் இருக்கிறான் அவனை போய் கேக்குறதுக்கு ஒருத்தவங்க கூட மயக்கார்கள் என் சேனையில. ஆமா. உடனே அந்த படாதி பசங்க இருக்குது போல அந்த 5 பேர்ல அந்த அர்ஜுனன் கோவம் வந்துருச்சு. அவன் கோவம் வந்து அண்ணா நீ சொன்ன வார்த்தை தவறு. இந்த பாதகனாக முடியாத உற்சாகனுக்காக பரிந்து யார் வேணுமா வரலாம் சொல்லிட்டா எனக்கு கோவம் வர போறது இல்ல. இருதரத்தார் படையில பரிந்து வரலாம் பரிந்து அப்படி சொன்னா அப்ப இருதரத்தார் படையில உனக்கு தான் பலம் அதிகமா எனக்கு இல்லையா? நான் இந்த பாதி சேனை நான் மாட்டிக்கலையா? அந்த உற்சாகனுக்காக பரிந்து நானே வரவா சண்டைக்கு வரேன். எனக்கு அப்பெல்லாம் சிரிப்புட்டாங்களா? அவன் வில்லால அடிக்கிறான் கேஜியால மதிக்கிறான். இது எங்க இருக்கிறான்? எங்க பாத்துக்கிறான். அதான் பாக்குறீங்க. கிட்ட போனா அவன் 2 பேர் ரெண்டு பேர் கிட்ட போய் நானா ஆட்ட முடியும். அப்புறம் இப்படி சண்டை நடக்குதுல ஒரு முகத்து நாடிகை அந்த வக்கால ஒழி ஆடு எங்க மேலிட்டு மாடு எங்க மேலிட்டு தெரியாது. வக்கால ஒழி அங்க வந்துட்டாங்க அந்த திரு. ஆமா. அவன் வந்து என்ன பண்ண என்ன சொன்னான்னு தெரியல. சண்டையா நிறுத்தியாச்சு. ஆமா. சண்டையை நிறுத்தி சமாதானம் செய்துட்டான். உடனே அந்த கதையை கீழே வச்சான். தம்பி துட்டான் இப்படி தொங்குறாங்களே அவனை பிடிச்சி ஒரே குமுக்கு. ஆமா. குமிக்கி கசகன்னு இப்படியே கசகனான். அப்பல மாதிரி நொறுக்கிய பூனு ஊழிச்சான். என் தம்பியுடைய பிரேதமோ அவனுடைய எலும்போ அவன் உதிரமோ இந்த குருஷேத்திர பூமியில இருக்கோ இருக்காது. மீதி எல்லா ஜனமும் கிடக்கும். ஆமா. அந்த 16ஆம் நாள் சண்டையில் வெப்புளிக்கு சமமூர்த்தியா தம்பி துச்சாதன போய் சேர்ந்தார். 886 வயது பிடித்த வீட்மாச்சாரி அவர் 10 நாள் சண்டை வேணும்னாரு. அது பிரகாரமே கொடுத்தீங்க. அவரும் 10ஆம் நாள் சண்டையில போய் சேர்ந்தாரு. இப்ப நேற்று எங்க அண்ணன் கர்ணன் அவரு நன்றி இருந்தா அவர் என்ன ஒரு பாம்பு சாப்பாடு சாப்பிட்டு விட்டு நம்முட்டு பொருள் வாரி கொடுத்துட்டு சூது வஞ்சகமா அவன் சாதிச்சு நாம இருப்பதோ 3 சமாதிகள்.